ஒரு வழியாக அடுத்த கம்பெனிக்கு வந்தாச்சு. இந்த கம்பெனிக்கு ஒரு கஷ்டப்பட்டு இறக்கணும் பாருங்கள். கரெக்டாக ரோட்டில் வண்டி கட் ஆகலை. ஏமாப்பில் எனக்கு நம்பிக்கையே இல்லை, எப்படி பின்னாடி போவதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இமியாக கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியை ஆட்டி ரிவேர்ஸ் விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த நேரம் பார்த்து லிஃப்ட் ஆக்சில் வேறு இறங்கிருச்சு. அது என்ன காரணத்துக்காக இறங்கிச்சுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. அது இறங்கி திருப்பி அதே ஆட்டோமேட்டிக் ஏறிடுச்சு. புஷ்ஷுன்னு சவுண்ட் வந்துச்சுல்ல, அதே ஆட்டோமேட்டிக் ஏறிடுச்சு. நான் என்ன நினச்சேன், ஸ்லிப் ஆகிட்டே இது ஈரத்துக்கு அதுவும் எப்படியும் நம்மளை சம்பவம் செய்ய போகுது. ஏன்னா எந்த வண்டியும் போக முடியாத மாதிரி நின்றுச்சு சர்வீஸ் ரோடு. சரி, சம்பவம் பண்ணாமல் கூப்பிட்டு வந்துருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். கண்டிப்பாக இப்போ கரெக்டாக நம்ம வந்து ஒரு தயார் நிலையில் இருக்கணுமாப்பில். ஒரு தயார் நிலையில் கரெக்டாக இருந்தால் தான் மழை திடீர்னு வரும், அப்படியே டக்குன்னு மேலே பாய் போடணும். ஆல்ரெடி இருக்குது மேலே ஒரு பிளாஸ்டிக் பாய் போத்திருக்கோம், இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். போதுமா இழுத்தது இந்த பக்கம் போதுமாப்ல. ஒரு வாரமாக படுத்துருந்தோமே, மழை வந்துச்சா? வானிலை அறிக்கையும் பார்த்தீங்கன்னா மழை வரும்னு சொன்னாங்க, நான் வரல. இங்கே லோடு ஏற்ற வந்ததுக்கப்புறம் வச்சு சம்பவமாக செய்து பாருங்க. இது என்னமோ டைலாக் சொல்லி என்னது, பொழுது விடிய விட மாட்டாங்க. உங்க மத்தியில உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்டா. போட்டாச்சு. அடுத்து வந்து எஸ்ஆர் பாய் வந்து வச்சு விடலாமான்னு சொல்லி பார்க்குறோம். ஏமாப்பில் நின்றுச்சு. பாய் போட்டவுடனே அட்டன் டைம் நின்றுரும் மழை. இது மாமூலாக நடக்கிறது தானே. ஒரு துளி விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, பாஞ்சி வந்து பாயை போட்டோம், நின்றுச்சு எல்லாம். சரி, உள்ளே போயிடலாம். கார் பைக் போட்டு மேலே உட்காந்துட்ருக்குறேன். சமைக்கலான்னு பார்த்தா கூட தண்ணி வசதி எதுவும் இல்லையாட்டங்குது. அப்போ சரி வாங்க கீழே போகலாம். மாடி மாப்பிள்ள, இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து இப்போ 8 மணி ஆகுது. ஆனால் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் 6 மணி அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. என்ன இது புகஞ்சிட்டுக்குது? எது? இங்கே பாவக்காய். பார்க்கிங்கில் பாவக்குழம்பு. பார்க்கிங்கில் பாவக்காய் குழம்பு. அது சோழி முடிஞ்சு அவ்வளோதான், தூக்கி எறிய வேண்டியது தான். கையால் போட்டு கண்டிப்பாக போட்டுட்டு நான் போய் ஒரு கேன் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். சரியா? சமைச்சிருவோம். ஒரு வழியாக எல்லாத்தையும் கழிவு முடிஞ்சு சமைக்கக்கூடிய வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். சக்ஸஸ்ஃபுல்லாக சமைச்சு முடிஞ்சிருச்சு. ஹோட்டலுக்கு போயிருந்தோம், கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தோம்னா 3 வேலையும் ஹோட்டல் ஆகிட்டுருக்கோம். கண்டிப்பாக இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுமாப்பில். லேட்டாக இல்லை, தண்ணி ஊற்றி வச்சிரு, நான் கை கழுவி ஓரமாக வச்சிடறேன். சாப்பிட்றதுக்கு நான் கேட்கல, கை கழுவிட்டு ஓரமாக வச்சிடறேன். சரியா? காலையில் நம்ம எத்தனை மணிக்கு இங்கே வந்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 மணி 4:30 மணி ஆயிடுச்சுங்க வரத்துக்கு. நான் வந்து நிப்பாட்டிட்டோம். இப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா கரெக்டாக 1:30 மணி ஆகுது. மழை வந்து விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் பெய்யறதும் கொஞ்சம் நேரம் நிற்கிறதும். ஏன்னா ஷெட் இல்லாமல் தானே இருக்குது, மேலே அந்த ஷீட்டு போடாமல் இருக்குது இல்லையா? அதனால் நம்ம இங்கே அப்படியே நிப்பாட்டி தான் ஏற்றுற மாதிரி இருக்கும். சரி, அவங்க என்னன்ட்டாங்க, மழை கொஞ்சம் நிற்கிட்டு இருங்க, அப்புறம் ஏற்றி விட்றேன், நான் அப்புறம் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா எல்லோரும் கஷ்டம் அப்படின்னாங்களா. சரி, அதனால தான் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நின்றுச்சுன்னா கொஞ்சம் கருணை காட்டுங்க. பாயை போட்டு கட்டிடுறேன், அப்புறம் எவ்வளோ நாள் மழை பெய் பார்க்கலாம். இன்னமும் மழை நிற்கலை, ஃபுல்லாக பேஞ்சிக்கிட்டே தான் கிடக்கு. காலையில் இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் பெய்யுது. இப்போது அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, லோடு ஏற்றுறவங்க மழை பெஞ்சு நின்னா தான் ஏற்ற முடியுதுன்றாங்க. ஸோ வைத்தியம் முடியுது. அப்படியே பகல் பூரா நின்று இப்போ நைட்டு தான் லோடு ஏற்றுறாங்க. ஒரு 7 மணி ஆயிடுச்சு லோடு ஏற்றணும். இப்போ ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்படியே ரிவேர்ஸ் வரணுங்க. ரிவேர்ஸ் வந்து விட்டோம்னா அப்படியே லோடு ஏற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. போலாம்போ முன்னாடி போனா ஸ்லிப் ஆகும். ரைட். கார் பை பார்த்தீங்கன்னா மடித்து வச்சாச்சு. அடுத்து அந்த கயிறு கழட்டிக்கிட்டு இருக்கோம்.
மழை வந்து வர கண்டிஷனில் தான் இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. மழை வர கண்டிஷனில் இருக்குது. இவங்க லோடு ஏற்றி நமக்கு தார்பை கட்டி கொடுத்துருவாங்க. பார்க்கலாம். 8 மணி ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு ஏற்றி முடிப்பாங்க. இது கட்ட முடியாது இந்த பக்கம், ஏன்னா மூட்டை பிடிச்சிக்கிச்சு. மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சி முடிச்சிட்டாங்க. கடன்னு ஏற்ற வேண்டியது தான் இப்போ மிச்சம். ஏற்றி தார்பை கட்டிடுவாங்க. இந்த போய் தான் கட்ட முடியுமா? அதில் கவர் இல்லையா மாப்பிள்ளை? வராது, அது பேக்லேருந்தே மாட்டிக்கிச்சு விட்றது. இப்போ வந்து எத்தனை லைன் பிடிக்குதுன்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீழே ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு வந்திருக்கு. அது மேலே தூக்கி போட்டால் தான் நம்ம அது லோடு ஏற்ற முடியும். எப்படியும் 2 வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் சொன்னேன் கேட்கல, அதுக்கு மேலே அவங்க விருப்பம், அவ்வளோதான். ஏன்னா அவங்க ஏற்றி கட்டி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய வேலை. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அந்த கீழே இருக்கிற கொராட்டி மேலே ஏற்றுனுங்களா? சரிங்க. நான் அப்பயே சொன்னேன். இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தேன். இப்போ பாய் போகிறது ரெடி பண்ணிட்டாங்க. பாய் தூங்குது பார்த்தீங்களா? வெளியே போய் பார்க்கலாம் வாங்க. லோடு ஏற்றி போயிடுச்சு. அடுத்து நம்ம புறப்படக்கூடிய நேரம் தான். ஏன்னா நமக்கு பில்லுலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு. வெளியே போவோமா? தார் பை போகிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 தார் பை போடணும். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு. ஒரு 1/2 ஹவரில் முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி ஆகுதுங்க. இப்போ கீழ் பாய் போட்டாங்க. அடுத்து மேல் பாய் பார்த்தீங்கன்னா உருட்டிகிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? ஒரே ஆள் உருட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க பாய் கட்டி கொடுக்கணும், அதுதான் பேச்சு. அதனால தான் உருட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து மேலே போகக்கூடிய அவசியம் இல்லை. இப்போ வந்து ரைட் சைடில் போடுறாங்க. மொதல் பாய் போட்டு 2வது பாய் வந்து ரைட் சைடில் போடுறாங்க. 10 மணிக்கு லோடு ஆயிடுச்சு. இடையில கொஞ்ச நேரம் மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி மழை வரல. அதுக்குள்ளே பாய் போட்டு நம்ம கட்டிட்டோம்னு வைங்களேன், வேலை முடிஞ்சிடும். அவங்க எத்தனை பேர்? 2 பேர் மேலே. ஆடாடா இன்னும் வரலப்பா. கீழே வரணும். இன்னும் சென்டரில் வரல, திருப்பி பின்னாடியும் வரல. இன்னும் பாய் போகிறதுன்னு சொல்லி ஒரு கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு மணி நேரம் வேலை தான். மீதிலாம் நம்மளுக்கு நார்மலான வேலை தான். வண்டி ஓட்டுறது நார்மலான வேலை தான். நமக்கு பாய் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த வெயில் நேரத்தில் கொஞ்சம் பாய் போகிறது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாப்பிள்ள முன்னாடி ஓரளவு கயிறு போட்டு முடிஞ்சிச்சுங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் தான் போடணும். பின்னாடி மட்டும் தான் போடணும். முடிஞ்சிச்சுன்னா அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். என்ன மாப்பிள்ள எல்லாம் டேஷ்போர்ட்லாம் தொடங்கிற இடங்குது. சரி கயிறெல்லாம் பர்ஃபெக்டாக கட்டாங்களா? சரி ம் புலம்பு போதும், ஏறாது இதுக்கு மேலே. ரோட்டில் கட்டாயிருமா வண்டியை? எனக்கு டவுட் தான்.
அவன் கூலியெல்லாம் கொடுத்துட்டியா? எவ்வளோ நேரம் தெரியுமா? 11 மணி ஆகுது. நம்ம வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகல. கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் நிற்கிறாங்களா. நம்ம வண்டிக்கிட்ட வந்து கேட்டாங்க. அது நம்ம வண்டியை வந்து தள்ளி விட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம், சரிங்களா? அப்புறம் வந்து வண்டி எடை போட்டுக்கலாம். மாப்பிள்ள இப்போ தள்ளி விட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் இறங்கிட்டாங்க. நானும் இப்போ தான் இறங்கியிருக்கேன். இடமிஷன் வந்துட்டோம். நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாமல் நிற்கிது, தெரியுதுங்களா? ஒரு 6 வீலு. அதை தள்ளி ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். இது அகலமான வண்டி போகாது. இருங்க, நம்மளும் போய் ஒரு கையை வைப்போம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம போகிறதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம பிள்ளைங்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். நம்ம கை வைக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, பார்த்தீங்களா? இதுதான் என்ன ஒரு விஷயம்னா, அது பேக்கில் வந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமான வண்டி. அதனால் வந்து அது போகாது. அது போனால் தான் போகும். நம்ம தள்ளி ஸ்டார்ட் பண்ணலன்னு வைங்களேன், அந்த வண்டி போயிருக்காது. நம்ம போய் கை வைக்கிறதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வண்டியை வந்து ரிவர்ஸ் அடிக்கணும். போய் ரிவர்ஸ் அடிப்போம். நாம் இந்த இடமிஷன்லாம் பார்த்திங்கன்னா எம்டி போட்டுக்கிட்டு போனோம். திருப்பி லோடு வந்து இதே ஒரு இடமிஷன்லாம் பொறுமை போயிட்டு டயர் மாற்றணுங்க. முதல்ல நம்ம காரியமங்கலத்தில் போய் டயர் மாற்றணும். பார்க்கலாம். நாளைக்கு போய் எப்படி நிப்பாட்டி ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே வேஸ்ட்டாக போகணுன்னு நினைக்கிறேன். லோடு ஏற்றிக்கிட்டு பார்த்திங்கன்னா காவேரிப்பட்டினம் கிட்டே வந்துட்டோம். எல்லாம் அவ்வளோதான், தூங்கிட்டோம். காலையில் டயர் மாற்றிட்டு கிளம்பணும். ஸோ அதனால் தூங்கிட்டோம். ஓகே பாய், குட் நைட். விடிய காலையில் 4 மணி, காலையிலன்னு சொல்லக்கூடாது. ஸோ விடிய காலையில் 4 மணி. இப்போ பஞ்சர் கடையில் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணி ஆகுதுங்க. டயரு எத்தனை மணிக்கு கொண்டு வராங்களோ சொல்லி தெரியல. பஞ்சர் கடையில் டயர் மாற்றிக்கிட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். தான் எந்திரிச்சேன். இந்த ஆட் ப்ளூ ஆயில் வந்து நம்ம வண்டிக்கு ஊற்றி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டப்பாவை பார்த்திங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறது சில பேர் தெரியாமல் இதில் நம்ம கத்தியை விட்டு அறுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சைடில் வெளியே வந்துடும், இந்த வழியாக வெளியே வந்துடும். இப்போ சிம்பிளான முறையில் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும், தெரியாத விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் இந்த பதிவிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அந்த கொக்கியில் வச்சு ஒரு அமுத்தும் போது சுலபமாக ஓப்பன் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்களா? சிம்பிளான முறை தான். இது தெரியாமல் நானே ஒரு சில நேரங்களில் ஒரு பக்கெட்டே வேஸ்ட் ஆக்கியிருக்கேன். நாம் என்ன தீங்கு செய்தோம்? அந்த சொக்கநாதனின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா அப்படின்ற மாதிரி கட்டாகிறதே பொழப்பா போச்சு. இப்படியே போல்ட்டுங்களுக்கே பல லட்சங்கள் போனால் என்னத்தை பண்ண? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா கடவுளே? ஐயோ அதில் ஒன்று கட்டாயிருக்கு பாருங்க, அங்கே ஒன்று வச்சுருக்குதா? பொழப்பா போச்சு. இது என்னைக்கு தான் வீடியோ காண வருமோ எனக்கு தெரியல. ஸ்டவ் சர்வீஸும் நாங்களே பண்ணிடுறோங்க, வேறு வழி இல்லை. ஸ்டவ் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணே, உங்கள் கை பட்டதுமே வெள்ளி பாத்திரம்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுதுண்ணே. சிங்கம் மாதிரி இருந்தேன் நான். எச்சி பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன். உனக்கு நக்கல். இது புதுசாக மாற்றினே? அது இது புதுசாக மாற்றிருக்குங்க. ஏன்னா சட்டி கழுவ முடியல, அந்த அளவுக்கு கருப்பாயிடுது. இது பெயிண்ட்டுக்கு மேலே ஒரு லேயர் விழுந்துட்டு இருக்குது. பெயிண்ட்டுக்கு மேலே ஒரு லேயர் இருக்க மாட்டேங்குது அந்த இது என்ன. ஆமாம் மாப்பிள்ள, பெயிண்டோட வந்துட்டு போகுது. ஐயோ. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீல் போல்ட்டு கட் ஆகுது இல்லையா, அதை மாற்றிட்டாங்க. அடுத்தது வேறு ஏதாவது கட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது தெரியாமல் நம்ம மாட்டிட்டு
நம்ம டயர் ஃபிட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி ரெண்டு வேலை ஆயிரும். அதனால தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை போல்ட் இருக்குது? இன்னும் ஒரு 3 இருக்குதா? என்ன ரேட் வருது இப்போ போல்ட்டு? 230 ரூபா. டிவிஎஸ் கம்பெனியா? அதில் என்னென்ன கம்பெனி வருது? டிவிஎஸ்ல வேறு எது தெரியலையா? சரி மக்களுக்கு தெரிஞ்சு அவங்களே சொல்லுவாங்க. எது நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? செக் பண்ணி முடிஞ்சா? நல்லா இருக்கு எல்லாமே. ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, அது கண்ணுக்கு அறப்பாங்களா? இப்படி தாங்க நான் அவமானப்படுறது. எப்படி கட்டாச்சு பார்த்தீங்களா? அது உடஞ்சிருக்கிறதே தெரியாதுங்க. சும்மா லைட்டாக தான் இருக்கும், பட்டுன்னு உடஞ்சிரும். அடுத்து இன்னொன்று போயிடுச்சா? என்ன சென்ட்ரிங் அடிக்கிற ஆணிங் போடுங்கிற மாதிரி? ஐயோ, டயர் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எடுத்துகிட்டு வரல. பஞ்சர் கடையில் தான் இருக்கும். கொஞ்சம் குயிக்காக எடுத்து கொடுத்தாங்கன்னா மாட்டிக்கிட்டு கிளம்பலான்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி 9வது நாள். இன்றைக்கும் ஆல்டாச்சுன்னா என்ன தான் பண்ணுறது? ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கணும். பஞ்சர் கடையில் பக்கத்து வண்டிக்கு டயர் மாத்திரத்தெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த காரிமங்கலம் தாண்டி வந்தோம்னா பஞ்சர் கடை இருக்குங்க. பஞ்சர் கடை பார்த்திங்கன்னா வந்த உடனே டக்குன்னு நமக்கு வேலையெல்லாம் குயிக்காக முடிச்சு தருவாங்க. பஞ்சர் கடை பேர் பார்த்திங்கன்னா அபிஷேக் பஞ்சர் கடை. அது பக்கத்துலேயே வந்து எலக்ட்ரிஷியனும் இருக்காங்க. நம்ம எலக்ட்ரிஷியன் வேலைக்காக நம்ம கிருஷ்ணகிரி போய் அங்கே நின்றுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்காங்க, ஃபோன் பண்ணால் கூட டக்குன்னு ஓடி வந்துடுவாங்க. அண்ணன் பார்த்திங்கன்னா இவர் தான் எலக்ட்ரிஷியனு. ஆனால் உங்களுடைய நம்பர் சொல்லிடுங்க, யாருக்காவது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. காரிமங்கலம் தாண்டி இந்த பஞ்சர் கடை பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்துலேயே இருக்குது. கான்டாக்ட் நம்பர் வந்து 807. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், கேட்காது கண்டிப்பாக. 8072734382. உங்களுக்கு யாருக்காவது எலக்ட்ரிஷியன் வேலை செய்யணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. சிறப்பான முறையில் செய்வார். எல்லாம் பஞ்சர் ஒர்க்கும், அப்புறம் டயர் மாற்றுறது, எல்லாம் போல்ட்டு மாற்றுறது எல்லா வசதியும் இருக்குதுங்க. குளிக்கக்கூடிய வசதியும் இருக்குது. வந்தீங்கன்னா அப்படியே நம்ம பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கான சௌகரியங்கள் எல்லாமே இருக்குது. பஞ்சர் கடை முதலாளி அவர் தான். உங்கள் பேர்னா? அரவிந்த். அவர் தான் அரவிந்த். சரிங்க நண்பர்களே, இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.